ஒரு விஷயம் இருக்கு, கவுன்சிலிங் அப்படின்ற பேர்ல பல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து காசு சம்பாதிக்கிற ரீதியா தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியில கவுன்சிலிங் செய்யறது வந்து அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கம்? அதை ஒரு சேவையாகத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது ஒரு சேவையாக, பணம் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கம் இல்லாமல் அது ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சேவையாக செய்து. சரிங்க, சரி. நீங்கள் முன்ன ஒரு எத்தனை வருஷமா ஜின் வைத்தியராக இருந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம்னு சொல்லலாம். 8 வருஷம் இருந்தீங்க. அந்த 8 வருஷமும் உங்ககிட்ட வார பேஷண்ட்ஸை என்னென்ன முறைகளில் ஏமாத்துறீங்க? அதை நம்ம செய்து காட்டலாம். உங்களுக்கு செய்து காட்டலாம். சில விஷயங்களை செய்து காட்டலாம். அதை நாங்கள் செய்து காட்டுவோம். அதை விட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சும்மா சொல்லுங்க, ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்லுங்க, எப்படி எல்லாம் நீங்கள் ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னு. இதில் நான் ஏமாத்தினதும் அல்லது ஊரில் நிறைய பேர் செய்கிறது விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். இந்த பாம்பின்கால் பாம்பறியும்னு சொல்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்கன்னு சொன்னால் குறிசாத்திரம் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜோசியம் பார்க்குறது. இந்த ஜோசியம் பார்க்குறதே முதல்ல வந்து தடுக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அங்கே போகக்கூடாது, அவங்க சொல்கிறத நம்பக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்க. அது இல்லாமல் மக்கள் போகிறாங்க. போய் உட்கார்ந்த உடனேயே அவங்கள்ட்ட இருந்தே சில விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு திருப்பி சொல்கிற ஒரு தந்திரமான ஒரு முறை தான் அந்த குறிசாத்திரம் சொல்கிறதுங்கிறது. வந்து யாருமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சாஸ்திரம் பார்க்க வர மாட்டாங்க. வர்றவங்களுடைய முகபாவனைகள், அவங்களுடைய பதட்டம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களையெல்லாம் வச்சு என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்கிறத யூகிக்கலாம். உதாரணத்துக்கு பெண்கள் வருவாங்க. பெண்கள் வீட்டில் இருந்து உடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், வெளியில் போகிறதா இருந்தால் மேக்கப் பண்ணிக்குவாங்க. அப்போ வீட்டில் உடுக்கிற உடுப்போடையே வந்து உட்காந்துட்டாங்கன்னா எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எமர்ஜென்சி, இப்போவே ஒரு பிரச்சனை நடந்திருக்குண்டு. பெரும்பாலும் அந்த பிரச்சனை எதுவாக இருக்குமெண்டா பணம் தொலைஞ்சு போச்சு, நகை தொலைஞ்சு போச்சு, ஸ்கூலுக்கு போன பிள்ளை வரல, பதட்டப்பட்டுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சாத்திரிக்கிட்ட போய் கேட்க வருவாங்க. அவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க. அந்த வந்து உட்கார்ந்த உடனே அவங்க ட்ரெஸ்ஸை பார்ப்போம், வீட்டில் உடுத்ததா புதுசாக மாற்றினதா அப்படின்ட்டு. சில வேளை பேனையை கீழே போட்டுட்டு அதை குனிஞ்சு எடுக்கிற மாதிரி அவங்க குதிகாலை பார்ப்போம், கறிப்பட்டு அழுக்கு பட்டிக்க சமயக்கட்டில் இருந்த மாதிரி வந்திருப்பாங்க. அதெல்லாம் வச்சு யூகிப்போம் இவங்க அவசர தேவையாக ஏதோ ஒரு விசேஷ திடீர் எமர்ஜென்சியில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ உடனே நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறது, 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஒரு பறவையோட பேர் சொல்லுங்கள், ஒரு பூவோட பேர் சொல்லுங்கள், இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்குன்னா டைம் எடுக்கிறதுக்கு, நம்ம ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வாரத்துக்கு ஒரு கொஞ்சம் டைம் தேவை இல்லையா, அதுக்காக வேண்டி தான் இப்படி செய்வாங்க. அதுக்கப்புறம் திடீரென்று ஒரு சப்ஜெக்டை எடுத்து வைக்கிறது இல்லை. எடுத்து முதல்ல என்ன வைக்கிறோம்னு சொன்னால், நீங்கள் தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ஒரு எடுத்து போட்டோன்னே ரியாக்ஷன் அவங்க தருவாங்க. தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே தொலைச்சிட்டு வந்தா அவசரப்பட்டு கேட்டுருவாங்க, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவோம். அப்படி கேட்காம டென்ஷனாக முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. நம்ம என்னமோ கணவனு சோம்பலன்னு பார்க்க வந்திக்கிறோம், இவர் தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்னால் அதை கூட கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸாக செய்வோம். அப்போ நாங்கள் கண்ணை மூடி தியானம் செய்கிற மாதிரி ஏதோ தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன், வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னோன்னே அப்படியே ஆடி போய்த்துருவாங்க. சரியாத்தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் கண்டினியூ பண்ணுவோம். அந்த வகையில் பார்த்தா இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நிம்மதி தொலையும், சந்தோஷங்கள் இல்லாமல் போகும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வர சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக பயன்படுத்தி இப்போ உங்களுக்கு கூட அந்த நிகழ்ச்சியில் தலையில் கையை வச்சுட்டு சளி இருக்குது, தலையீடு இருக்குது, அப்படி யாருக்கு தான் இல்லை? அது சொல்லுங்க, எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது பொதுவான விஷயம், சொல்ல வேண்டியதுதான். பொதுவாக பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஷோல்டரில் பெயின் இருக்கும், முள்ளந்தண்டில் இடுப்பில் பெயின் இருக்கும், தலை வரைச்சி போகும், மூச்செடுக்க கஷ்டமாகும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதில் சிம்டம்ஸ் இது. அந்த சிம்டம்ஸை வச்சு அப்படியே சொல்லிக்கிட்டு போவாங்க. இப்போ இதே டெக்னிக்கை தான் நீங்களும் கையாண்டிருக்கீங்க நீங்கள் அந்த குறி சொல்கிற காலத்தில் ஆரம்பத்தில். சரி, இதை தவிர ஜின் வைத்திய முறையிலன்னு சொல்லுவாங்க, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் கையாளுறீங்க? ஜின் வைத்தியம்ங்கிறது நான் நினைக்கிற ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் ஜின் ஆப்ரேஷனுங்கிறது ஒன்று அறிமுகமாயிடுச்சு. அதுக்கு முன்னால் ஜின்னை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சூனியம் செய்யப்பட்ட பாட்டில் வீட்டில் இருக்கிறத எனக்குள்ளே ஜின் வந்துட்டு எடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் நடு வீட்டுக்குள்ளேயே உங்களோட டைல்ஸை உடைச்சி நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னே கட்டின கட்டடமாக இருந்தாலும் அதில் குழி தோண்டி அந்த குழிக்குள்ளேருந்து ஒரு போத்தலை எடுத்து காட்ட முடியும். அது ட்ரிக்ஸி, அதை வச்சுட்டு தான் எடுக்காங்க. நீங்கள் பார்க்காத முறையில் ட்ரிக்ஸாக செய்வாங்க. அண்மையில் கூட இலங்கையில் ஒரு ஊரை நான் சொல்ல விரும்பலை, இப்படியான ஒரு மருத்துவர் வந்து ஒரு வீட்டில் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின